எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவை சாக்லேட் கேக் தான் பார்க்க போகிறோம். இது நல்ல சூப்பராக டேஸ்டியாக இருக்கும், நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இதில் வந்து நம்ம எக்கு யூஸ் பண்ணவே கிடையாது. எக்லாம் யூஸ் பண்ணாமல் நல்ல சூப்பரான ப்ளஃபியான சாக்லேட் ரவா கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி பார்த்தலாம். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு, ஸோ வேலை வந்து தேடிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது. இருந்தாலும் நான் சொல்லிடுறேன், இதுக்கு வந்து எந்த ஏஜ் லிமிட்டுமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. படிச்சிருக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை. ஜஸ்ட் ஒரு 10th படிச்சிருந்தா போதும். ஒரு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் நல்லா அழகாக தமிழ் பேசுனீங்க அப்படின்னாலே போதுமானது. இதை நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே வாட்ஸ்அப்பில் லிங்க் இருக்குது. அந்தந்த மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரியான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான வாட்ஸ்அப் லிங்க் கீழே இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஜாயின் பண்ணிவிட்டு நமக்கு பிடிக்கலனா என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா டிஸ்கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் ஜாயின் பண்ணி பாருங்கள். இன்னும் உங்களுக்கு இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான வேலைகளை பற்றின ஒரு ஜூம் மீட் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு சூப்பராக சொல்லித்தராங்க. ஸோ அதுவுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா 1 கப் அளவுக்கு ஃபைனான ரவை எடுத்துக்கலாம். மெஷரிங் கப் யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லை அப்படின்னா நார்மலாக உங்கள்கிட்ட என்ன கிளாஸ் இருக்கோ, பவுல் இருக்கோ, ஒரே மாதிரியான கப் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரே கப்பில் நான் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைனான ரவையாக நான் எடுத்திருக்கேன். ஒருவேளை உங்கள்கிட்ட நல்லா கோர்ஸான ரவை தான் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த அந்த ஒரே கப்பில் வந்துட்டு 1 கப் ரவைக்கு 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு நல்ல சுகர் சாப்பிட பிடிக்கும், இனிப்பாக இருந்தால் பிடிக்கும்னு வச்சுன்னா 1 கப் அளவுக்கு கூட சுகர் எடுத்துக்கலாம். தாராளமாக கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் இருக்குல்ல, அது வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைக்க தான் போகிறோன்றனால சலிக்க எதுவுமே தேவையில்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், நான் வந்து 2 ரூபாய் மதிப்புள்ள அந்த சன்ரைஸ் இருக்குல்ல, அதுதான் நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஏதாவது இன்ஸ்டன்ட் காஃபி பவுடராக மட்டும்தான் இருக்கணும். மற்றபடி நம்ம ஃபில்டர்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியான காஃபி பவுடர் சேர்த்துக்காதீங்க, நல்லா இருக்காது. இப்போ நான் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஒரு பேக்கெட் வந்து ஒரு ஷேஷெட் அப்படியே பிரித்து நான் உள்ளே கொட்டிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம சேர்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடராக இருக்கட்டும், பேக்கிங் சோடாவாக இருக்கட்டும், ரொம்ப அதிகமாக கேக்கில் சேர்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி மருந்து ஸ்மெல் அடிக்கும். ஸோ அதனால் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டும் சேர்க்கறதுனால கேக் வந்து நல்ல ப்ளஃபியாகவும் நல்ல சாஃப்டாகவும் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் நம்ம எக்கு யூஸ் பண்ணல இல்லையா, ஸோ அதுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம இதில் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கூடவே பார்த்திங்கன்னா நம்ம பவுட்ரு ஃபார்மில் கலந்து வச்சது எல்லாத்தையும் லைட்டாக வந்து ஒரு தடவை கலக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம தயிர் சேர்க்கும் போது பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் ஒரு பக்கம் கலக்காமல் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக நுர பொங்கி வர மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக வந்து ஒரு ஸ்பூனை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேக் வந்து நல்ல ப்ளஃபியாக வரதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரிக் வந்து ஈஸியாக புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட 1 கப் அளவுக்கு தயிர் யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட தயிர் வந்து கம்மியாக தான் இருக்குது, ஒரு 1/2 கப் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா 1/2 கப் வந்து பால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக பாதி வந்து தயிரும் பாதி வந்து பாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகவும் இருக்கணும், அதே சமயம் புளிப்பு இருக்கக்கூடாது. புளிச்சிருந்த தயிராக இருந்துச்சு அப்படின்னா கேக் சுத்தமாக நல்லா இருக்காது. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கூட வந்து நம்ம வந்து ஆயில், அதாவது வாசனை இல்லாத ஒரு ரீஃபைன் ஆயில் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ இதெல்லாம் சேர்த்துட்டிங்க அப்படின்னா கேக்கில் ஒரு ஸ்மெல் வந்துடும். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து கேக்கை வந்து நம்ம கேக்கில் சேர்த்துருக்க பேட்டர் எல்லாத்தையும் போய் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்ட்ரிப் விட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்படி தான் இருக்குது. இதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சணும். ஏன்னா நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரவையில் வந்து நம்ம தண்ணி சேர்த்தாலோ பால் சேர்த்து கலக்கும் போது அது எல்லாத்தையுமே நல்லா உறிஞ்சிட்டு ரவை நல்லா கெட்டியாக திக்காகிடும். இது அப்படியே கொண்டு போய் நம்ம ஸ்ட்ரீம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டான ஒரு ஃபார்மேஷனில் கிடைக்கும். அதனால் இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு விட்டுருங்க. இடையில பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேக் டின், ஒரு கேக் பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு மைதா மாவு இருக்குல்ல, அது வந்து லைட்டாக டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பட்டர் ஷீட் ஒரு வேளை நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சுற்றிலும் ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே லைட்டாக வந்து மைதா மாவு விட்டு லைட்டாக டஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம்.
ஸோ சேம் தான். நம்ம இதுக்கு பதிலாக பட்டர் ஷீட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒட்டாமல் வரும். பட்டர் ஷீட் என்கிட்ட இல்லை இப்போதைக்கு அப்படின்றனால நான் இப்போ இது மாதிரி சேர்க்குறேன். இப்படி சேர்க்கும்போது நமக்கு பட்டர் ஷீட்டே தேவை கிடையாது. ரொம்ப ஈஸியாக ஒட்டாமலே நமக்கு கேக் கிடைக்கும். இப்போ சுற்றிலும் அது படுற மாதிரி தட்டி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள மைதா மாவை கீழே கொட்டிடுங்க. அவ்வளோதான். இது மாதிரி சுற்றி எல்லா பக்கமும் படுற மாதிரி லைட்டாக தட்டி விட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நமக்கு கேக் பேன் ரெடி ஆயாச்சு. ஒரு பக்கம் இது இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த பேட்டர் நம்ம எடுத்து தனியாக ஓரமாக வச்சோம்னா அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காகி வந்திருக்கு. நம்ம சேர்த்துருக்க அந்த தயிர் எல்லாத்தையும் உறிஞ்சிருக்கு. அதனால் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து தயிர் வந்து நிறையவே சேர்த்துட்டோம். அதனால் கொஞ்சம் போல் தண்ணியும் கூடவே நல்லா வாசனைக்காக வெண்ணிலா எசன்ஸும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒருவேளை வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ சேர்த்துட்டு அரை மணி நேரம் ஊற வச்சோம்னா அதுதான் அந்த கேக் நல்லா ப்ளஃபியாக இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து இது நல்லா போய் ஒரு டைம் மட்டும் பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடியாக இருக்குது. நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல கேக் பேன், அதில் வந்து இதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா வந்து டேப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட ஏர் பபிள்ஸ் உள்ள ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இது மாதிரி நல்லா தட்டி விட்டிங்க அப்படின்னா அதில் இருக்க கொஞ்சம் ஏர் பபிள்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிடும். ஒருவேளை அதுக்கும் மீறி இருக்குது அப்படின்னா ஒரு டூத் பிக் வச்சு லைட்டாக அங்கே இருக்க பபிள்ஸை குத்தி விட்டுருங்க. இப்போ ஒரு பேனை வந்து ஆல்ரெடி நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா அடிக்கணமான பாத்திரமாக பார்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். ஹை ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் நல்லா ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த பேனில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கேக் பேட்டரை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு அடுப்பை வந்து ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கு இடையில் முந்திரி பருப்பு நம்ம சும்மா டெக்கரேஷனுக்காக வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ சரியாக ஒரு 25 நிமிஷம் கழித்து நான் பார்க்குறேன். நல்லா அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கத்தி விட்டு பார்க்குறேன். நல்லா க்ளீனாக வந்திருக்கு. நல்லாவே கேக் வந்து நல்லா சூப்பராக வெந்திருக்கு. ஆனால் 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே செக் பண்ணேன், பட் அது வேகலை. அதனால தான் ஏற்கனவே ஒரு தடவை குத்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வெந்திருக்கு. இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சு நல்லா ஆற வச்சுருங்க. சூடாக இருக்கும் போது தட்டில் கொட்டினீங்க அப்படின்னா நல்லா வராது. ஸோ அதனால் நல்ல ஒரு ஃபேன் கடியில் வச்சு ஆற வச்சுட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சைடு எல்லாமே லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து கேக் நல்லா வந்து க்ளீனாக ஒட்டாமல் நமக்கு விழுகும். இல்லைனா சைடெலாம் போய் பிடிச்சிக்கும். இப்போ வந்து சைடு எல்லாத்தையுமே நான் லூஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம அப்படியே மாற்றிடலாம். கேக் பார்த்திங்கன்னா நல்ல சூப்பராக நல்ல ப்ளஃபியாக அழகாக வந்திருக்கு. உங்களுக்கு இன்னுமுமே கூட நீங்கள் நம்ம ஆல்ரெடி வந்து மிக்சியில் பிளெண்ட் பண்ணோம் இல்லையா, மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சுட்டு கூட மறுபடியும் பிளெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கூட இன்னுமுமே நல்ல ப்ளஃபியாக கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், கேக் கொஞ்சம் கூட ஒட்டாமல் க்ளீனாகவே வந்திருக்கு. அது சும்மா கையில் எடுத்தோனாலே க்ளீனாக வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து கேக் அப்படியே தூக்கி பரட்டி போட்டுடலாம். அவ்வளோதான். நம்ம கேக் வந்து நல்லா சூப்பராக கிடச்சிருக்கு. அதே சமயம் நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். டேஸ்ட்டும் அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கேக் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதே மாதிரி இதே மெத்தடில் இதே மெஷர்மெண்ட்டோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட்டிங். உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு விஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பை. தேங்க்யூ.